ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம டாப் 7 பிகினர்ஸ்க்கான ஸ்ட்ரிம்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரிம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வெரைட்டியை சேர்ந்தது தான். அதுதான் பார்த்தீங்கன்னா நியோ கார்டினா. ஸோ அந்த வெரைட்டி ஸ்ட்ரிம்ப் மட்டும்தான் கொஞ்சம் ஆடியான வெரைட்டி. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அக்ரே ஹாபியில் மாட்ரேட்டாக இல்லாட்டி அட்வான்ஸாக இருக்கிறவங்க அதை சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ பிகினராக ஒரு ஸ்ட்ரிம்பை வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் இந்த நியோ கார்டினாவை சூஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், இந்த ஸ்ட்ரிம்ப்லாம் பார்த்தீங்கன்னா பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6.5லேருந்து 7.5க்குள்ளே இருக்கும். ஸோ அண்ட் இந்த ஸ்ட்ரிம்புக்கு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 20 செல்சியஸில் இருந்து 24 செல்சியஸ்க்குள்ளே வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கைஸ், இது 30 செல்சியஸ் வரைக்கும் டோலரேட் பண்ண முடியும். பட் நீங்கள் ஸ்ட்ரிம்பை ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் 24 செல்சியஸ் இல்லை 25 இல்லாட்டி 26 அந்த 3 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அது கரெக்டாக இருக்கும். ஸோ சில டைம் சொல்ல முடியாது, கொஞ்சம் ஹை டெம்பரேச்சராக இருந்தாலும் ஸ்ட்ரிம்ப் நல்லா ப்ரீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ வாங்க கைஸ், மிச்சதெல்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரெட் ஜெரி ஸ்ட்ரிம்ப்பு. ஸோ கைஸ், இது இந்த ஸ்ட்ரிம்ப்பு சேல் பண்ணுறாங்க அக்வேரியம் ஷாப்பில் அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல ஒரு வெரைட்டியை கன்ஃபார்மாக பார்க்க முடியும். அதுதான் ரெட் ஜெரி ஸ்ட்ரிம்ப்பு. ஸோ ரெட் ஜெரி ஸ்ட்ரிம்ப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ பிகினர்ஸ் கூட நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த ஸ்ட்ரிம்ப்பை தான். ஸோ கைஸ், இந்த ஸ்ட்ரிம்ப்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி வளர்க்கலாம். ஸோ இதிலே டிசைன் இருக்கிற மாதிரிலாம் சூஸ் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் கார்டினா. ஸோ இது நியோ கார்டினா. சிங்கிள் கலரை எப்பவும் சூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. ஸோ கலராக போயிடாதீங்க, அப்புறம் அடி வாங்குவீங்க. ஸோ கைஸ், இந்த ரெட் ஜெரி ஸ்ட்ரிம்ப் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஈஸி டு ப்ரீடு தான். ஸோ உங்களோட டேங்க்குள்ளேயே நீங்கள் கேப்டிவிட்டிலே வச்சு ஈஸியாக ப்ரீட் பண்ணிடலாம். ஸோ பிகினர்ஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸ்ட்ரிம்ப்பு வளர்க்கணும், அக்வேரியம் ஹாபியில் ஸ்ட்ரிம்ப் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டாவதாக பார்க்க போகிறது ப்ளூ ஸ்ட்ரிம்ப்பு கைஸ். ஸோ இதுவும் ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்ட்ரிம்ப்பு தான். ஸோ கைஸ், இந்த பேக்ரவுண்டில் ஒயிட் செட் பண்ணிட்டீங்கனாலே இந்த ரெட்டு இந்த ப்ளூ கலர்லாம் நல்லா தூக்கி காட்டும். ஸோ இந்த ஸ்ட்ரிம்ப்பு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். ஸோ இது தாராளமாக பிகினர்ஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், இந்த ஸ்ட்ரிம்ப்பும் பார்த்தீங்கன்னா ஈஸி தான் அக்வேரியம் ஷாப்பில் கிடைக்கிறது. ஸோ இந்த ப்ளூ ஸ்ட்ரிம்பையும் இந்த ரெட் ஜெரி ஸ்ட்ரிம்பையும் ஒன்றா போடலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போடலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நல்ல ஒரு கம்யூனிட்டியாக இருக்கும் நீங்கள் ஸ்ட்ரிம்புக்குன்னு ஒரு கம்யூனிட்டி டேங்க் செட் பண்ணிங்கன்னா. ஸோ கைஸ், வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். அடுத்த ஸ்ட்ரிம்பை பார்க்க போயிடலாம். நம்பர் 3வது இடத்துல இருக்கிறது ஆரஞ்ச் ஸ்ட்ரிம்ப்பு. ஸோ கைஸ், இந்த ஆரஞ்ச் ஸ்ட்ரிம்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட முதுகில் நீங்கள் அந்த ஒரு டார்க் எல்லோ கலர் இல்லாட்டி ஒரு கோல்டன் கலரில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது இந்த ஆரஞ்ச் ஸ்ட்ரிம்பில் தான் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தனித்துவமாக தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் எல்லோ ஸ்ட்ரிம்ப்புன்னு நினச்சிடாதீங்க. எல்லோ ஸ்ட்ரிம்ப்பு பார்த்தீங்கன்னா டார்க் எல்லோ லைன் இருக்கும். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு கீழே டார்க் ஆரஞ்சு. ஸோ அது கொஞ்சம் பார்க்கவே நல்லாயிருக்கும். அது மாதிரி லைட்லாம் படும்போது சம்டைம்ஸ் அது டார்க் எல்லோவாக இருக்கும், இல்லாட்டி அது கோல்டன் கலரில் தெரியும். ஸோ இந்த ஸ்ட்ரிம்ப்பும் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ யாராவது ஸ்ட்ரிம்ப் ஹாபியில் பிகினர் ஸ்ட்ரிம்ப் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இது கரெக்டாக இருக்கும். ஈஸி டு ப்ரீடு தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பட் அதோட வாட்டர் பெராமீட்டர் கொடுத்திங்கன்னா ஈஸி டு ப்ரீடு தான். ஸோ நம்பர் 4வது இடத்துல இருக்கிறது எல்லோ ஸ்ட்ரிம்ப்பு. ஸோ கைஸ், எல்லோ ஸ்ட்ரிம்ப் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதுக்கும் ஆரஞ்ச் ஸ்ட்ரிம்ப்புக்கு இருக்கிற மாதிரியே ஒன்று இருக்கும். அது அதோட தலைக்கு மேலே இல்லை, உடம்புலேருந்து டெய்ல் வரைக்கும் அந்த எல்லோ கலர் நல்லாவே இருக்கும். அண்ட் கைஸ், நீங்கள் ஸ்ட்ரிம்ப்பை வளர்க்குறீங்கன்னா அதுக்கு லைட் கொஞ்சம் லோவாக கொடுங்க. மீடியம் கொடுத்தீங்கன்னா கூட அது கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரிம்ப்புக்கு லைட்டு அவ்வளோ தேவையில்லை. பட் லோ லைட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ லோ லைட்லேயே அது சும்மா நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்கவே. ஸோ கைஸ், இந்த எல்லோ ஸ்ட்ரிம்ப்பு பார்த்தீங்கன்னா தாராளமாக பிகினர்ஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ இது ஈஸி டு ப்ரீடு தான். ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். ஸோ கைஸ், நம்பர் 5வது இடத்துல இருக்குது பிளாக் ஸ்ட்ரிம்ப்பு. ஸோ பிளாக் ஸ்ட்ரிம்ப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிகினருக்கு ஏற்ற ஒரு ஸ்ட்ரிம்ப்பு தான். ஸோ பிளாக் ஸ்ட்ரிம்ப் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப டார்க் பிளாக்கில் அது பார்க்க அட்டகாசமாக இருக்கும். டேங்க்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் சப்ஸ்ட்ரேட்லலாம் இந்த பிளாக் நல்லா டார்க்காக தெரியும். ஸோ ரெட்டு பிளாக் நல்லா சூப்பராகவே தெரியும். ஸோ கைஸ், இந்த பிளாக் ஸ்ட்ரிம்ப்பில் கூட நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. சாக்லேட் ஸ்ட்ரிம்ப்புன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது டார்க் ப்ரௌன் இருக்குது. ஸோ அது அதுவும் ஒரு பிகினர் சூஸ் பண்ணலாம். ஆனால் நான் லிஸ்ட்டில் எடுக்கலை.
ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து மறந்துட்டேன். ஸோ இதை ஞாபகப்படுத்தும் போது தான் எனக்கு அதை ஞாபகம் வருது. அதனால் நீங்கள் வந்து சாக்லேட் ஸ்டிம்பும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. ஸோ கைஸ், நல்ல ஒரு ஸ்டிம்ப்பு தான், தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க நீ நம்ம அடுத்த ஸ்டிம்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 6th பிளேஸில் இருக்கிறது க்ரீன் ஸ்டிம்ப்பு. ஸோ கைஸ், இந்த அக்யூரியன் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் ஸ்டிம்ப்பும் அண்ட் இந்த க்ரீன் ஸ்டிம்ப்பும் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸாட்டிக்கு. ஸோ இது கூட பிகினர்ஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் யாராவது இந்த சாக்லேட் ஸ்டிம்போ இல்லாட்டி நீங்கள் இந்த க்ரீன் ஸ்டிம்போ யாராவது அக்யூரியன் ஷாப்பில் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஆனால் அந்தளவுக்கு எக்ஸாட்டிக்கான ஸ்டிம்ப் இது. ஸோ இது வந்து ஈஸி டு ப்ரீட் தான். ஸோ யாரெல்லாம் இந்த ஸ்டிம்பை பார்த்தீங்கன்றது முக்கியமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ யாரெல்லாம் வளர்க்குறீங்கன்றதையும் சொல்லுங்கள். ஸோ வாங்க இனி அடுத்த ஸ்டிம்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 7th பிளேஸில் இருக்கிறது கோஸ்ட் ஸ்டிம்ப்பு. ஸோ கைஸ், ஏன் இதை கோஸ்ட் ஸ்டிம்ப்புன்னு கூப்பிட்றாங்கன்றதை நீங்கள் இதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ உள்ளே இருக்க அதோட ஆர்கன்ஸ் வரைக்கும் பார்க்க முடியும். ஸோ இந்த கோஸ்ட் ஸ்டிம்ப்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அக்யூரியன் ஷாப்பில் வந்து நான் பார்த்துருக்கேன். பட் ரொம்ப ரேராக தான் இதை வந்து பார்த்துருக்கேன். இந்த கோஸ்ட் ஸ்டிம்ப்பு கூட தாராளமாக பிகினர்ஸ் சூஸ் பண்ணலாம். அண்ட் கைஸ், இதோட ப்ரீடிங் எப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. இது ஈஸி டு ப்ரீடா இல்லை கொஞ்சம் கஷ்டமான்றது எனக்கு சரியாக தெரியல. ஸோ கைஸ், நம்ம போனஸாக நம்மளை வந்து சாக்லேட் ஸ்டிம்பை வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச ஸ்டிம்ப்பு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், நீங்கள் வந்து ஸ்டிம்ப்பு டேங்க் செட்டப்புன்றது எப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ டேங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பிளான்ட் டேங்காக செட் பண்ணுங்கள். ஸோ டேங்க் வந்து சின்ன டேங்க் எப்பவும் சூஸ் பண்ணாதீங்க, அதில் சீக்கிரமாக அமோனியா வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 2 ஃபீட் டேங்க்கு இல்லாட்டி 1.5 ஃபீட் டேங்க் கொடுங்க. 1 ஃபீட் டேங்காக இருந்தாலும் ஓகே தான். ஸோ ஏன்னா கொஞ்சம் பெரிய டேங்க் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் அமோனியா க்ரியேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ வீக்லி நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போதும் அந்த ஸ்டிம்பை மெயின்டைன் பண்ணும்போதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் கைஸ், ஃபீடிங்னு பார்த்துக்கிட்டாலே நீங்கள் வந்து ஆல்கே ஃபீடிங்கு ஸ்டிம்புக்கான ஃபீடிங்கே இருக்குது கடையில். ஸோ அது கேட்டிங்கனாலே கிடைக்கும். அந்த நீங்கள் வந்து ஃபீட் பண்ணலாம். அதில் முக்கியமாக கால்சியம் இருக்குதான்றதை பார்த்துக்கோங்க. அண்டு கால்சியம் ரொம்ப முக்கியம் ஸ்டிம்புக்கு. ஏன்னா அதோட ஷெல் க்ரோ ஆகுறதுக்கு அது ரொம்ப வேணும். ஸோ அது வந்து ஷெல் அப்பப்போ உரிக்கும். ஸோ அது வந்து உரித்தாலும் அது திருப்பி க்ரோ ஆகணும். ஸோ அது ரொம்ப தேவை கால்சியமு. ஸோ ஃபுட்டில் அது இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அண்ட் கைஸ், வாட்டர் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா வீக்லி கம்பல்சரி பண்ணுங்கள். ஸோ ஒரு 20 இல்லை ஒரு 30% வாட்டர் வீக்லி கம்பல்சரி பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட்டரில் 0 அமோனியாவை மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வந்து நீங்கள் வீக்லி வாட்டர் சேஞ்ச் கம்பல்சரி தேவை. அண்ட் கைஸ், நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு என்ன ஃபில்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ பெஸ்ட் நீங்கள் வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுங்கள். மற்ற எந்த ஃபில்ட்ரும் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு தான் ஸ்டிம்புக்கு கரெக்டாக இருக்கும். மற்ற ஃபில்டர்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ஸ்டிம்போட குட்டியெல்லாம் சக் பண்ணி வச்சிரும். ஸோ ஸ்பாஞ்சில் போய் அது ஒட்டிக்கும். ஸோ அதை பார்த்திங்கன்னா அங்கேருந்து அது வந்து உயிர் பிழைக்காது. ஸோ ஸ்பாஞ்ச் ஃபில்டராக இருந்தால் அது வந்து நல்லாயிருக்கும். அண்ட் கைஸ், ஸ்டிம்ப்பு குட்டி போட்டுச்சுன்னா அந்த பேரண்ட்ஸ் எடுத்து தனியாக ஒரு டேங்க்கில் வைக்கணும் அப்படிலாம் பண்ணாதீங்க. அது பேரண்ட் கூடயே வளர்ந்துடும். அது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அண்டு கம்பல்சரி டேங்க்கில் பிளான்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஸோ பிளான்ட்ஸ் ஏன் ஆட் பண்ண சொல்கிறேன்னா, ஸ்டிம்ப்பு குட்டி போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குட்டி வந்து அந்த பிளான்ட்டில் இருக்க சின்ன சின்ன ஆல்கியை சாப்பிட்டு வளர்ந்துடும். ஸோ ட்ரிஃப்ட் வுட் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பரு. ஸோ ட்ரிஃப்ட் வுட்லேயே நுண்ணுயிர்கள் உண்டாகும். ஸோ அதுவும் இந்த ஸ்டிம்புக்கு உணவாக மாறும். அதுவும் குட்டி ஸ்டிம்புக்கும் உணவாக மாறும். ஸோ ராக்ஸ் ஏதாவது ஆட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா ட்ராகன் ஸ்டோன் ஆட் பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும். லாவா ராக்ஸ் ஆட் பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும். முக்கியமாக ஸ்டிம்பை வந்து ஸ்டிம்புக்குனே ஒரு டேங்க் செட் பண்ணுங்கள். மற்ற கம்யூனிட்டி ஃபிஷ் கூட விடாதீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்றோம். ஸோ அதனால் வேண்டாம். ஸோ சிலது சாப்பிடாம விட்டால் கூட இதுங்க குட்டி போட்டுச்சுன்னா இதுங்களோட குட்டி அதுங்க சாப்பிட்றோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை தனியாக ஒரு டேங்க்கில் வைங்க. உங்களுக்கு இதை ப்ரீட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை, சும்மா ஒரு டேங்க்கில் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து கம்யூனிட்டி ஃபிஷ்ஷே கொஞ்சம் சின்ன ஃபிஷ்ஷாக சூஸ் பண்ணுங்கள். நியான் டெட்ரா, கார்டினல் டெட்ரா அண்ட் இந்த சின்ன நானோ ராஸ்போரா ஒன்று இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிக்னி கோரிடோரா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வந்து இந்த ஸ்டிம்புக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அது வந்து குட்டி போட்டால் அந்த குட்டியை சாப்பிடும் தவிர இந்த ஸ்டிம்பை வந்து அதுங்க சாப்பிடாது. ஸோ நீங்கள் ஸ்டிம்பையும் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஸ்னெயில்ஸ் தான் பெட்டரு. ஸோ ஸ்னெயில் பார்த்தீங்கன்னா அதுங்க குட்டியும் அதுங்களே எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாது. அவங்க ஒரு பார்ட்னர் சைடில் இருப்பாங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்களை அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். பை பை கைஸ்.